Hi friends, welcome to my channel. இன்னைக்கு கோகனட் பாயாசம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். ஒரு 3 பொருள் இருந்ததுன்னா இந்த பாயாசத்தை வந்து செஞ்சிரலாம். கோகனட், மில்க், சுகர். இது 3 மட்டும் போதும். இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் எடுத்துக்கிறோம். நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதை வந்து ரவை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கோகனட் வந்து எடுத்துக்கிறோம். கோகனட் வந்து 1 கப்பு துருவி எடுத்திருக்கேன் நான். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் பாயாசம் செய்யும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக, எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கணும். பேனில் கீ வந்து போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ரவை மாதிரி பொடிச்சு வச்சுருக்க அந்த ரைஸை வந்து போடுறோம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 8லேருந்து 10 ரெண்டாக வந்து பிரித்து போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது நல்லது. சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த பொடிச்ச ரைஸுமே வந்து நல்லா குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க அந்த கோகனட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எக்ஸஸாக இருக்கிறதையும் வந்து நம்ம அதை ஊற்றிக்கலாம். பால் வந்து நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்லா திக்கான பால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் பாயசம் வந்து கிடைக்கும். ஸோ வாட்டர் வந்து சேர்க்காமல் திக் பாலாக வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து இதையும் குக் பண்ணணும். அப்பப்போ வந்து அதை கிளறி விடணும். ஏன்னா அது பொங்கவும் செய்யும், கீழே வந்து அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து கிளறி விடுங்க. இப்போ வந்து நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். அது வந்து ஒரு 250லேருந்து ஒரு 300 ml வந்து ரெடியூஸ் ஆகணும். அந்த திக்கார வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணோம். எனக்கு வந்து இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து எடுத்துச்சு குக் ஆகிறதுக்கு. மூடி வச்சு கொஞ்சம் பார்த்து அதை குக் பண்ணணும். சில டைம் பொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது 300 ml வந்து அது ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணணும். சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து ஒரு பாயிலிங் பாயிண்ட் வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுறணும். இப்போ பாயில் ஆகிடுச்சு. ஏலக்காய் பொடி நான் ஒரு 2 ஏலக்காய் எடுத்தேன். அதை வந்து நல்லா இடித்து பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடியை வந்து இதில் போடணும். திருப்பியும் ஒரே ஒரு தடவை பாயில் ஆகிறதுக்கு விடுங்க. அந்த ஏலக்காயோட அந்த ஸ்மெல் அதெல்லாம் வந்து அதில் இறங்கும். இப்போ நம்ம பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாயசம் வந்து ஒரு 1/2 hourக்குள்ளே வந்து நம்மளால் செய்ய முடியும். பாயசம் ரெடி. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். நிறையா பொருள் தேவையில்லை. திடீர்னு கூட யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம இதை வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து செஞ்சு சர்வ் பண்ண முடியும். ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கார்னிஷிங்க்காக நான் வந்து ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை வந்து அதில் வந்து போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாயாசம். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.